தமிழக வெற்றி கழகம் எப்படி பெரும்பான்மை எண்ணிக்கையை பெறப்போகிறது என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக 2 நாட்களாக நீடித்து வந்த நிலையில் அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமாக தமிழக அரசியல் களத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் ஆதரவு என்ற ஒரு கடிதத்தை வெளியிட்டு இந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக முறித்திருக்கிறது. கடந்த 2015 முதல் இந்த கூட்டணி நீடித்து வந்தது. இன்னும் சொல்ல போனால் 22 ஆண்டுகள் இடையில் ஒரு சிறு பிளவு என்றே நாம் சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலாவது மத்திய அரசினுடைய ஆட்சியில் 13 அமைச்சர்களோடு தமிழ்நாட்டில் புதுச்சேரியை சேர்த்து 40 எம்பிக்களோடு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கலைஞர் கருணாநிதி தலைமையில் அப்போது மத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சிக்கு வழங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2வது கட்ட மத்திய அரசிலும் திமுக தலைமையிலான கூட்டணி ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் புதுவையை சேர்த்து 28 இடங்கள் வென்றிருந்து அந்த 2வது கட்ட ஆட்சிக்கும் ஆதரவை அளித்திருந்தது. 2013ஆம் ஆண்டு இந்த கூட்டணி முறிந்திருந்தது. ஈழப் பிரச்சனையை ஒட்டி நடைபெற்ற அந்த ஒரு முரண் காரணமாக அந்த கூட்டணி பிளவுற்றதை நாம் அறியலாம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற வகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்ததையும் நாம் பார்த்தோம். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைந்த காங்கிரசினுடைய மூத்த தலைவர் பட்டாசு வெடித்து திமுக கூட்டணி முறிந்ததை கொண்டாடிய காட்சிகளும் நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி தலைமையிலான அரசை அமைத்திருந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு கூட்டணி நட்பு சக்தியாக 2015 திமுக காங்கிரஸ் மலர்ந்தது. 2016ஆம் ஆண்டிலேயே அவர்கள் கூட்டணியாக தேர்தல் களத்தை சந்திக்க தொடங்கினர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர்த்த புதுவையோடு சேர்த்து மொத்தம் 39 தொகுதிகளில் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக. 2021லும் அந்த கூட்டணி தொடர்ந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் அவர்கள் போட்டியிட்டு திமுக கூட்டணி ஆட்சியை பெற்றதும் நமக்கு நினைவிருக்கலாம். அந்த சமயத்தில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வென்றிருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு அந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் இந்தியா கூட்டணியாக மலர்ந்தது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியாக பாஜகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து களம் கண்டது இந்தியா அணி. ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியாமல் போனது. ஆனாலும் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 100% வெற்றியை பெற்றிருந்தது. புதுவை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 40க்கு 40 என்ற அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உற்ற தோழனாக திமுக விளங்கி வந்ததும் நாம் அறியலாம். கோவையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி இனிப்புகளை வாங்கி சென்று தன்னுடைய மூத்த சகோதரன் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலினை அழைத்திருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். ஒரு மிகுந்த தோழமையோடு இருந்த ஒரு கூட்டணி சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் களத்தின் போது ஒரு பெரிய முரண்பாட்டை சந்தித்தது என்றே நாம் சொல்லலாம். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீண்ட காலம் ஒரு கருத்தியல் சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி என்று அவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது அந்த கூட்டணி முறிவை சந்தித்திருக்கிறது. நாம் ஏற்கனவே தொடர்ந்து பேசி வந்ததை போல 2026இல் அந்த முரண் வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். கடந்த டிசம்பர் மாதமே பேச்சுவார்த்தை குழு என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்தனர். ஆனால் திமுக தரப்பில் எந்த விதமான ஒரு எதிர்வினையும் காட்டவில்லை. அந்த சமயத்திலேயே கூட்டணியில் ஒரு முரண் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். வெளிப்படையாகவே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் நாங்கள் 40-50 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கிறோம். ஆனால் திமுக தரப்பில் எந்த விதமான ஒரு எதிர்வினையும் பதிலும் எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் இந்த முறை கூடுதல் இடங்களில் போட்டியிடுவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் நாங்கள் கேட்போம் என்ற வகையில் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை குரலை முன்வைத்து வந்ததையும் நாம் பார்த்தோம். பிறகு பிப்ரவரி மாதத்தில் தான் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிறு சிறு முரண்களோடு அந்த இடங்கள் முடிவு செய்யப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கான இடங்கள் என்பது முடிவு செய்யப்படாமலேயே இருந்தது. 25 என்பதற்கு பிறகு 28 என்ற நிலையில் அந்த எண்ணிக்கை நிறைவடைந்தது. ப. சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர்கள் கூட்டணியை இறுதி செய்ததையும் நாம் பார்த்தோம். 28 இடங்களில் நின்றிருந்த ஒரு சூழலில் 5 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. விளவங்கோடு, குளச்சல் மற்றும் கிள்ளியூர் தொகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலூர் தொகுதியில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் ஜமால் முகமது யூனிஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். இவ்வாறாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சி 28இல் இருந்து பெற்றிருக்கிறது. மேலூரில் கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர், உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்களால் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், பொது தொகுதியில் அவர் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், காஞ்சிபுரத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் விஸ்வநாதன், ப. சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக அறியப்படுபவர். அவருக்கும் அந்த தொகுதிக்கும் சம்பந்தமில்லாத
ஒரு சூழலில் அவர் பெரிய புல்லான் என்ற செல்வம் அதிமுக வேட்பாளர் கடந்த 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரை தோற்கடித்திருக்கிறார். அவருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பலராலும் கணிக்கப்பட்டு வருகிறது. 2 அமைச்சர் பொறுப்புகளை தாவேக அரசிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ராஜேஷ்குமார் தற்போது மீண்டும் சட்டமன்ற குழு தலைவராக கிள்ளியூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது பனையூரை நோக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்கான அந்த ஒரு ஏற்பாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 108 என்ற ஒரு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பான்மைக்கு இன்னும் கூடுதலாக 10 என்ற எண்ணிக்கை தேவைப்படுகிறது. தற்போது 5 என்ற எண்ணிக்கை வந்துவிட்டது. நேற்று இரவே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் KC வேணுகோபால், பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தலைவர், அவரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், எனவே அது குறித்து தமிழக காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்ற ஒரு பதிலை அளித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோலங்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தாவேகாவுக்கு காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவை தெரிவித்திருப்பதாகவும் உள்ளாட்சி மற்றும் மக்களவை மாநிலங்களவை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியமான விஷயமாக அரசமைப்பு சாசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாத வகுப்புவாத சக்திகளோடு கைகோர்க்காத வரை இந்த ஆதரவு தொடரும் என்ற ஒரு நிபந்தனையை அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர். மேலும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம், எனவே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் என்ற வகையிலும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த கடிதத்தின் கடைசி வரையில் விஜயும் ராகுல் காந்தியும் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான ஒரு பெரிய மாற்றத்தை அளிப்பர் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் வரும் 10 ஆண்டுகளில் பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நிறுவும் என்ற வகையிலும் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி கடந்த 1967ஆம் ஆண்டு பக்தவச்சலம் தலைமையிலான அந்த ஆட்சி என்பது பறிபோனது. 67 திமுக ஆட்சியில் அமர்ந்தது. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பிறகு 2 திராவிட கட்சிகள் மட்டுமே ஆண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஒரு மாநில கட்சி இந்தியாவில் ஆட்சியை பிடித்த ஒரு வரலாற்றையும் 1967 தேர்தல் படைத்தது என்றே நாம் கூறலாம். தற்போது அந்த வரலாறு முடிவுக்கு வந்திருக்கிறது. வாகை சூடும் வரலாறு படைப்போம் என்று தமிழக வெற்றி கழகம் கூறிய நிலையில் உண்மையிலேயே அவர்கள் ஒரு பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றனர். தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். விஜய் முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்பார் அல்லது நாளை மறுநாள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் 1967க்கு பிறகு வருகிறது என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் அவர்கள் மட்டுமே பெரும்பான்மையை பெற்று வந்த ஒரு சூழலில் 2006ஆம் ஆண்டு மட்டும் 96 இடங்களோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நகர்த்தி முடித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியின் 34 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியில் இருந்து ஆதரவை அளித்து அந்த ஒரு ஆட்சி 2011 வரை முழுமையான ஆட்சியாக நிறைவுற்றிருந்தது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலை இல்லாமலேயே காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவை பெற்று திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அந்த ஆட்சியை நிறைவு செய்திருந்தார். மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலும் அவர் தனது ஆதரவை அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சிறு குரல்கள், குறிப்பாக திரு EVK இளங்கோவன் உள்ளிட்டோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் வரை கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். ஆனால் அந்த சமயத்தில் தற்போதைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவித்திருந்தார் கலைஞர் கருணாநிதி. அந்த ஒரு சூழலும் அப்போது நிகழ்ந்தது நமக்கு நினைவிருக்கலாம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக கூட்டணி சந்தித்திருந்தது. வெறும் 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது. காங்கிரஸ் கட்சி 63 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற அந்த ஒரு சூழலும் இருந்தது. பின்னர் அந்த கூட்டணி முடிவடைந்த ஒரு சூழலில் 2013ஆம் ஆண்டு முடிவடைந்த ஒரு சூழலில் 2015ஆம் ஆண்டு நட்பு சக்தியாக மலர்ந்து 2016ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் போட்டியிட்டது. மதுவிலக்கு உள்ளிட்ட சில பிரதான கொள்கைகளை முன்வைத்து அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களாக இருந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இங்கு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆனால் அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லப்போனால் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று ஒரு வரலாறு படைத்தது
என்றே நாம் கூறலாம். ஆனால் அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். 2019, 2021, 2024 ஆகிய தேர்தல்களில் பெருவெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றே நாம் குறிப்பிட வேண்டும். தேசிய அளவிலும் இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் கூறலாம். தற்போது அந்த ஒரு தாக்கம், அந்த ஒரு கொள்கை நீடிப்பு என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. தாவேகாவும் எங்களுடைய மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கைகளோடு ஒத்துப்போவதனால் அவர்களோடு நாங்கள் கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்ற வகையில் காங்கிரஸ் கட்சி சில காரணங்களை சொல்லி அவர்களுக்கு நிபந்தனையோடு கூடிய ஆதரவை அளித்திருக்கிறது. தற்போதைய நிலைப்படி 108 கூட்டல் 5 113 என்ற எண்ணிக்கையில் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டு எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். இன்னும் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை எண்ணிக்கைக்காக தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றனர் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்றைக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தனித்த ஒரு முடிவை நாங்கள் எடுக்க மாட்டோம், மூவருமே இணைந்து கூட்டாக அந்த முடிவை எடுப்போம், அந்த முடிவை அறிவிப்போம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் கிரீஷ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் ஏற்கனவே வந்திருக்கிறார். காங்கிரஸ் நிர்வாகிகளும் அங்கு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணியை முறித்திருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை முறித்திருக்கிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையோடு கூடிய ஆதரவு, குறிப்பாக நேரடியாக குறிப்பிடாமல் வகுப்புவாத சக்திகளுக்கு, அரசமைப்பு சாசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாத சக்திகளுடன் சேராத வரை நாங்கள் ஆதரவை தெரிவிப்போம் என்ற வகையில் குறிப்பிட்டு அவர்கள் தங்களுடைய நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார்கள். இன்னும் 10 ஆண்டுகளில் பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியை திமுக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்ற வகையிலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலும், உள்ளாட்சி, மக்களவை, மாநிலங்களவை தேர்தல்களிலும் அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது. கிரீஷ் ஜோடங்கர் அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். தற்போது கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை, அவர் என்ன கருத்தை தெரிவித்தார் என்ற காட்சிகளை திரையில் பார்க்கலாம். Thank you. கிரீஷ் சோடங்கரின் செய்தியாளர் சந்திப்பை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்பது மலர்ந்திருக்கிறது. இனி இந்த கூட்டணியுடைய நிலை எப்படியாக இருக்க போகிறது? ஏற்கனவே 108 எம்எல்ஏக்களோடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்போது 113 எம்எல்ஏக்களோடு இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கையில் இன்னும் சில கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவில் 108 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் 107 என்ற எண்ணிக்கை தான் சரியான எண்ணிக்கை. ஏனென்றால் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கு கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தகவல்கள் உலா வருவதையும் நாம் பார்க்கிறோம். திருச்சி கிழக்கில் மீண்டும் அங்கு யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற ஒரு வாய்ப்பும், கேள்வியும், எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் 108 என்ற அந்த தற்போதைய எண்ணிக்கையை அவர்கள் நிலைபெறச் செய்யலாம். அதற்கு பிறகு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் ஒருவர் அங்கே அமர்வார் சட்டப்பேரவையில். அதனை கழித்துவிட்டு பார்த்தால் 233 என்ற எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கையில் பாதிக்கும் பெரும்பான்மையான, பாதியை விட கூடுதலான ஒரு எண்ணிக்கையை பெற வேண்டும். அந்த சமயத்தில் 117 என்பது பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பொதுவாகவே அவையில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு ஃப்ளோர் டெஸ்ட், நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கும் என்றால், அந்த பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதில் சரிபாதி கூட்டல் 1, சரிபாதிக்கும் ஒருவர் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மட்டுமே தேவை. உதாரணத்திற்கு 200 உறுப்பினர்கள் மட்டுமே சட்டப்பேரவையில் அன்றைக்கு வருகை தந்திருந்தார். 101 என்ற அளவில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான எண்ணாக 101 என்ற எண்ணே போதுமானதாக இருக்கும் என்பதுதான் இருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது அவர் எப்படி தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை நிரூபிக்கப் போகிறார் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமேயானால் கடந்த காலத்திலுமே கூட ஜானகி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி,
முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். அவர் தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை நிரூபிப்பதற்காக PH பாண்டியன் சபாநாயகராக இருந்த ஒரு சூழலில் அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டது. அப்போது பல உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு பேரவைக்குள் இருந்த எண்ணிக்கையின் உறுப்பினர்களின் அடிப்படையில் கூடுதலாக ஒரு இடத்தை காட்டி ஜானகி ராமச்சந்திரன் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில் OPS தர்மயுத்தம் கண்டிருந்த ஒரு சூழலில் அவர் தரப்பில் 11 ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தனர். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அந்த சிக்கலை கடந்து பெரும்பான்மை எண்ணிக்கையை நிரூபித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது பேரவைக்குள் ஒரு பெரும் கலைபரமே நிகழ்ந்தது. பேரவைக்கு வெளியேயும் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், எப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுவிட்டு அங்கு நடைபெற்ற கலையபுரம் குறித்து தெரிவித்துவிட்டு ஆளுநரை சந்தித்த அந்த காட்சிகளும் செய்திகளும் நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு தற்போது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. 1967 இருந்து 2006 காலகட்டத்தை தவிர்த்து முழுக்க ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையை வழங்கிய தமிழக மக்கள் தற்போது மீண்டும் பெரும்பான்மையை ஒரு கட்சிக்கு வழங்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 108 என்ற எண்ணிக்கையை கொண்டு தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி இருக்கிறது. அதனால் தற்போது காங்கிரஸ் கட்சி ஆதரவை அளித்திருக்கிறது. இனி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என்ன விதமான நிலையை எடுக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, IUML தரப்பில் இருந்து இன்றைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நேற்றும் இருந்தோம், நாளையும் இருப்போம், நாங்கள் திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்ள மாட்டோம் என்ற வகையில் தங்களுடைய விளக்கத்தை அவர்கள் அளித்திருக்கின்றனர். அவர்கள் தரப்பில் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றனர். 2 இடங்களில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கின்றனர். IUML என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கட்சியினுடைய காதர் முஹிதீன் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருந்தும் தீவிர ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறது. தருமபுரியில் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது. அந்த 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் என்ன விதமான முடிவை எடுக்கப் போகின்றனர் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இங்கே ஆதரவு தளத்தை தெரிவித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்து வரக்கூடிய சூழலில் அவர்கள் ஆதரவை தெரிவிப்பார்களா, காங்கிரஸ் கட்சியோடு இணங்கி செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவோடு ராஜ்யசபா உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக சில நாட்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சூழ்நிலைகளை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தன்னுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய். கூடுதலாக உதகமண்டலத்தில் மட்டும் போஜராஜன் வெற்றி பெற்று தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தேமுதிக தரப்பில் இருந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விருத்தாச்சலத்தில் மட்டும் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். விஜய பிரபாகரன் உள்ளிட்ட மற்ற 9 பேரும் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவும் விஜய்க்கான ஆதரவை தெரிவிக்காது என்ற ஒரு சூழலே இருக்கிறது. நேற்றைக்கும் முதலமைச்சரை அவர்கள் சந்தித்திருக்கின்றனர். இன்றைக்கும் முதலமைச்சரை அவர்கள் சந்தித்து பேசி இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இவற்றை கடந்து அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவில் CV சண்முகம் தாவேகாவுக்கு ஆதரவை தெரிவிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வருகின்றன. அவரிடமே இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை குறிப்பிடாமல் அதிமுக தலைமைதான் இது குறித்து முடிவெடுக்கும் என்ற பதிலை அவர் அளித்திருந்தார். CV சண்முகத்தை SP வேலுமணி சந்தித்து பேசியிருந்தார். KC கருப்பண்ணன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரும் கூட, அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். அவரும் CV சண்முகத்தை சந்தித்திருக்கிறார். பிறகு எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து பேசி வருகிறார். கூடுதலாக தங்கமணி குமாரபாளையத்தில் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். தாவேகா வேட்பாளரிடம் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். குமாரபாளையத்தில் வலுவான வேட்பாளராக அவர் கடந்த காலத்தில் இருந்த நிலையில் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் தாவேகாவுக்கு நாம் ஆதரவை தெரிவிக்கலாம், வெளியில் இருந்து ஆதரவை தெரிவிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதிமுகவுக்குள் இவ்வாறான குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்று இரவு லால்குடியில் வெற்றி பெற்றிருந்த லீமா ரோஸ் தாவேகா EPS இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கருத்தை மறுக்கும் வகையில் OS மணியன், வேதாரண்யத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் OS மணியன் மறுத்திருக்கிறார். தாவேகாவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவை அளிக்க மாட்டோம் என்ற வகையில் கருத்தை சொல்லி மறுத்திருந்தார். இன்று காலையிலும் அதிமுக தரப்பில் இருந்து இவ்வாறான முரண்பாடான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு நமக்கு கிடைக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியை தாவேகா நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து ஆதரவை கேட்ட அந்த சில செய்திகளும் தகவல்களும் நமக்கு கிடைத்ததையும் நாம் பார்க்கிறோம். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். சென்னை பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், காங்கிரஸ் நிர்வாகிகளும் அங்கு விரைந்திருக்கின்றனர். நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு புதிய அரசியல் நிகழ்வு என்பது நடக்க இருக்கிறது. 1967 திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு பிறகு ஒரு கட்சியே முழுமையான ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்த ஒரு சூழலில் தற்போது கூட்டணி ஆட்சி பெரும்பான்மை பலம் இல்லாத ஒரு நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வார்த்தை சாத்தியப்பட்டிருக்கிறது. திமுகவோடு இணைந்து நீண்ட நாட்களாக பயணித்த காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு இணைந்து இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு வைக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவை தெரிவிக்கப் போகின்றன, இடதுசாரிகள் விசிக என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றனர், பாமகவில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனையின் வெளிப்பாடு எப்படி இருக்க போகிறது, அதிமுகவில் இருந்து வரக்கூடிய பல்வேறு தகவல்களில் உண்மையான உறுதியான அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன விதமாக வரப்போகிறது, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, திமுக ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகளை இந்த நகர்வுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற பல்வேறு கேள்விகள் அடுத்தடுத்து எடுக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு எப்படியான விடை தமிழக அரசியல் களம் தரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். இந்த ஒரு மிக உறுதியான ஒரு கூட்டணி என்பது முறிந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்பது மலர்ந்திருக்கிறது. பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாமல் ஒரு ஆட்சி என்பது தொடங்க இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த புதுமையான ஒரு யுகத்தில் நாம் நுழைகிறோம் என்றே நாம் குறிப்பிடலாம். அது எப்படியான எதிர்வினைகளை தாக்கத்தை இனி வருங்காலத்தில் ஏற்படுத்த போகிறது, முதற்கட்டமாக இந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை பெறுவதற்கு விஜய் என்ன செய்ய போகிறார், எப்படியான சவால்களை எதிர்கொள்ளப் போகிறார் என்பதற்கான பதில்களாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நகர்வுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.